சார் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸான எல்என்ஜி, ஹைட்ரஜன் இல்ல எலக்ட்ரிக் இந்த லைனப்ல வந்துட்டு நீங்க ஏதாவது ஆர்என்டி ஒர்க் பண்றீங்களா? பைலட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா? ஓகே, ஸோ ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டைம்லர் ட்ரக் குரூப் வந்து எலக்ட்ரிக் மற்றும் ஹைட்ரஜன் அது ரெண்டையும் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா டீசல், பெட்ரோல், கேஸ்ல இருந்து உலகம் பூரா கார்பன் இல்லாத எரிபொருள் அப்படிங்கிற மாதிரி போகும்போது எலக்ட்ரிக்கும் ஹைட்ரஜனும் தான் ஃபியூச்சர்ல இருக்கும். ஆனா அந்த ஃபியூச்சரை ரீச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியால வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக வந்து இடைப்பட்ட காலத்துல கேஸ் இல்ல இந்த மாதிரி எத்தனால் பிளெண்ட் பண்றது அந்த மாதிரி நிறைய ஃபியூல்ஸ் வந்து அரசாங்கம் ட்ரை பண்றாங்க. ஸோ டைம்லர் ட்ரக்ல நாங்க எலக்ட்ரிக்கும் ஹைட்ரஜனுக்கான ரிசர்ச் ஒர்க், டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். உலகம் பூரா வந்து நிறைய எலக்ட்ரிக் வண்டி ஆல்ரெடி வித்திருக்கோம். ஹைட்ரஜன்லயும் சில வண்டி வந்து சீட் பண்ணியிருக்கோம். இந்தியால அதுக்கான டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி G20 மாநாட்டில் வந்து ஒரு ஹைட்ரஜன் பஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஹைட்ரஜன்லயும் ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் வண்டி டெவலப்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எல்என்ஜியும் பிளான்ல வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது ரெடி ஆகும்போது சரியான அந்த டைமுக்கு வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் எப்போ லான்ச் பண்ண போறோம்.